எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்று சொன்ன சேகுவேராவின் வரிகளுக்கு இணங்க தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற அநீதியை தட்டி கேட்பதற்காக உங்க வீட்டு பிள்ளையாக நம்ம வீட்டு பிள்ளையாக வருங்கால முதலமைச்சர் தலைவர் தளபதி அண்ணன் விஜய் அவர்களை வணங்கி ஆற்றல் வாய்ந்த பொதுச் செயலாளர் அன்பால் எல்லோரையும் கட்டி அணைவேற்கக்கூடிய தாயுள்ளம் கொண்ட கழகத்தின் பொதுச் செயலாளர் பாசத்திற்குரிய ஐயா என் ஆனந்த் அவர்களையும் மாவட்ட செயலாளர் அண்ணன் அப்புன் அவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி என்பது தீய சக்தி, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி என்று தீய சக்தி திமுகவை விரட்டுவதற்காக வந்த உங்களின் தூய சக்தி அண்ணன் விஜய் அவர்கள் என்பதை மார்த்தட்டி பெருமை சொல்லும். திமுக என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் என்று நம்ம சொல்றோம், கிடையாது. திமுக என்பது திருடர்கள் முன்னேற்ற கழகம். அப்ப அதிமுக என்ன? அதிமுக என்பது அனைத்தையும் திருடும் முன்னேற்ற கழகம். அப்போ இந்த திருட்டு கூட்டத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் மக்களால் நேசிக்கப்படக்கூடிய எங்களின் சிங்க பெண்களாக இருக்கக்கூடிய, எங்களின் அஞ்சலை அம்மாளாக இருக்கக்கூடிய, எங்களின் வேறு நாச்சியாளாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் தாய்மார்கள் நினைத்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க முடியும். தமிழ்நாட்டு தாய்மார்கள் ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று தலைவர் தளபதி அவர்களை உங்களின் இதயத்தில் நீங்கள் வைத்து விட்டீர்கள். தமிழ்நாட்டின் தாய்மார்கள் யாரை இதயத்தில் வைக்கிறார்களோ அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்திருக்கின்ற வரலாறு உண்டு. 3 எழுத்து மந்திரமான அண்ணா அவர்களுக்கு தாய்மார்களின் ஆதரவு இருந்தது, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தார். அதன் பிறகு 3 எழுத்து மந்திரமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தாய்மார்களின் ஆதரவு இருந்தது, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தார். அந்த வரிசையில் அண்ணா என்கின்ற 3 எழுத்து வரிசையில், எம்ஜிஆர் என்கின்ற 3 எழுத்து வரிசையில் விஜய் என்கின்ற 3 எழுத்து தமிழ்நாட்டில் புரட்சியும் எழுச்சியையும் ஏற்படுத்தும், அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கத்தின் வெளிப்பாடுதான் இந்த டி நகர் தொகுதியிலே, இந்த தியாகராய நகர் தொகுதியிலே ஆண் வடிவத்தில் இருக்கின்ற ஒரு தாயை வேட்பாளராக கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களை தலைவர் தளபதி அவர்கள் நியமித்திருக்கிறார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய ஒரு நபர், 24 மணி நேரமும் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற கடுமையான ஒரு உழைப்பாளி, உண்மையான ஒரு விசுவாசி, உழைத்து இந்த இடத்திற்கு வந்த கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். டி நகர் வாக்காள பெருங்குடி மக்களே, பல்லாயிரக்கணக்க வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் ஆனந்த் அவர்கள் வெற்றி பெற்றார் என்ற வரலாற்றை நீங்கள் உருவாக்க வேண்டும், உருவாக்குவீர்கள் என்று நினைக்கிறோம். நீங்க நினைக்கலாம் டி நகர் தொகுதியின் வேட்பாளர் ஐயா ஆனந்த் அவர்கள் நினைக்கலாம். டி நகர் தொகுதியின் வேட்பாளர் விஜய், ஐயா ஆனந்த் அவர்கள் ஒரு விஜய். இங்க இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் ஒரு விஜய், அங்க இருக்கக்கூடிய எங்க தாய் குலங்கள் எல்லோரும் விஜய். அதனால தான் சொல்றோம், வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டுக்காக விஜய். எனவே ஒரு பெரும் மாற்றத்தை தீய சக்தி திமுகவை தமிழ்நாட்டில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் இங்கு திரளாக கூடியிருக்கின்ற தாய்மார்கள் ஒரே ஒரு வாய்ப்பை சிந்தாமல் சிதறாமல் ஒரே ஒரு வாய்ப்பை விசில் சின்னத்திற்கு அள்ளித்தாருங்கள். அண்ணன் ஆனந்த் அவர்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். உங்களுக்கு பல நலத்திட்டங்களை அள்ளி தருவார். மற்ற தொகுதியை விட இந்த தொகுதி முக்கியமான தொகுதி, இது அமைச்சர் தொகுதி. அண்ணன் ஆனந்த் அவர்கள் வெற்றி பெற்றால் இந்த தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சர் உறுதி, அதில் எந்த மாற்றம் கருத்து கிடையாது. அண்ணன் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனார், ஐயா ஆனந்த் அவர்கள் அமைச்சராக அவருடைய உழைப்புக்கு துணை முதலமைச்சராக கூடிய தகுதி படைத்த ஆற்றல் வாய்ந்த ஒரு நபர். அதனால் டி நகர் தொகுதி என்பது கொடுத்து வைத்த தொகுதி. உங்களுக்கு நலத்திட்டங்கள் அள்ளி வரும். ஏனென்றால் இது ஒரு முக்கியமான தொகுதி, விஐபி தொகுதி, அமைச்சர் தொகுதி, துணை முதலமைச்சர் தொகுதி என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படி எல்லாம் பேச்சாளர்கள் பேசும்போது எங்க சிங்க பெண்கள் இப்படி கொண்டாடுறத பார்த்தா முதல்வருக்கு என்ன தோணும்? எரி மாலா ஃபேனா போடு நாட போறாரு.